எதையோ தப்பு பண்ணிட்டேன், எனக்கு பயமாக இருக்குது, ஆண்டவர் மன்னிப்பாரா எனக்கு தெரியல, ஒரு படபடப்பாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் அதையே யோசிச்சுட்டே இருக்கிறேன் அப்படின்னு ஒரு வேளை நினச்சிங்கன்னா, ஆண்டவர் உங்களோட கூட பேச விரும்புகிற ஒரு வார்த்தை சங்கீதம் 103வது சங்கீதம் 3ஆம் வசனத்தை படிக்கிறேன் கேளுங்க. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்கிற ஒரே ஒரு நல்ல வார்த்தை, ஆண்டவர் நம்முடைய அக்கிரமத்தை எல்லாத்தையும் மன்னிக்கிறார். அதுக்கப்புறம் பாருங்களேன், 9ஆம் வசனம் 10ஆம் வசனம், அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றென்றைக்கும் கோபம் கொண்டிறார். ஆண்டவர் கோபத்தை அப்படியே மனசுலே வச்சிருக்க மாட்டார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாய் நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாய் நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். நல்லா கவனிச்சிங்க, நாம் செய்த பாவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் உடனே நமக்கு தண்டனை கொடுக்கணும்னு ஒரு வேலை நினச்சிருந்தாருன்னா இன்றைக்கு நம்ம உயிரோடவே இருந்திருக்க முடியாது. அதனால் நீங்கள் ஏதோ ஒரு செஞ்சிட்டேன், எப்படி குழப்பமாக இருக்குது, எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா, ஆண்டவரை ஏற்றுக்குவாரான்னு ஒரு வேளை நீங்கள் சில கேள்விகளோடு இருந்தீங்கன்னா, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, ஆண்டவர் உங்களை மன்னிக்கிறார், ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்கிறார். பிசாசுடைய வேலை என்ன தெரியுங்களா? நமக்கு ஏதாவது ஒரு பாவத்தை கொடுத்து, ஏதாவது ஒரு சிந்தனையை கொடுத்து, நமக்கு அந்த பாவத்தை ஏதோ செய்ய வச்சு, அதுக்கப்புறம் செஞ்ச பிறகு குற்ற உணர்வு கொடுத்து, கில்ட்டி கான்ஷியஸ், இதை செஞ்சிட்டியே, இதை பண்ணிட்டியே, ஆண்டவர் உன்னை மன்னிப்பாரா, இது பண்ணிட்டியே. இதுதான் பிசாசுடைய வேலை. ஏன்னா அவன் கொல்லவும் அழிக்கவும் தான் வரான். ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய சகல பாவத்தையும் நீக்கி ஆண்டவர் நம்மை சுத்திகரிச்சிருக்கிறார். இன்றைக்கும் நமக்கு மன்னிப்பு உண்டுங்க. ஆண்டவர் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? ஐயோ ஆண்டவரே, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் திரும்பி வரணும். அந்த தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்ற ஒரு உணர்வு நமக்குள்ளே வந்து ஆண்டவர்கிட்ட திரும்பி வந்து மன்னிப்பு கேட்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை மன்னிக்கிறார். இன்றைக்கு பிரச்சனை அதுதான். சிலர் தப்பு பண்ணிவிட்டு இதெல்லாம் தப்பு கிடையாது, நான் பண்ணது ரைட்டு தான், என் பார்வைக்கு இது கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சில பேர் நினச்சி அதை நியாயப்படுத்துறதுக்கு தான் பார்க்குறவங்கள கண்டி ஆண்டர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு அழுது ஆண்டுடைய சமூகத்தில் தன்னை சரணடைஞ்சு ஒப்பு கொடுக்கணும்னு நிறைய பேர் விரும்புறதில்லை. இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஆண்டர்கிட்ட வாங்க, மன்னிப்பு கேளுங்க, ஆண்டவர் ஒரு புதிய வாழ்க்கையை உங்களுக்கு தருகிறார். God bless you all.